சென்னை புழலில் தனியாருக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக பற்றியெறிந்த தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த தனியார் சேமிப்பு கிடங்கில் மருத்துவத்திற்கு பயன்படுத்தும் ரசாயனம், பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், வாகன பாகங்கள், டயர்கள் என பல நிறுவனங்களுக்கு சொந்தமான பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. நேற்றிரவு திடீரென பற்றிய தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்து கிடங்கு முழுவதும் பரவியது. அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடம் விரைந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க தீவிரமாக போராடி வருகின்றனர். கெமிக்கல் பொருள் உள்ள டேங்கர் மீது ரசாயன நுரையை பீச்சி அடித்தனர். அருகில் உள்ள வீடுகளுக்கு தீ பரவாமல் இருக்கும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விடிய விடிய சுமார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்பு முயற்சிகள் நடந்து வரும் நிலையில் ஸ்கைலிப்ட் எனப்படும் 2 தீயணைப்பு வாகனங்களும் களத்தில் உள்ளன. தீ விபத்து காரணமாக கரும் புகை சூழ்ந்து மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. தீயை அணைக்க மேலும் பல மணி நேரம் ஆகும் என தீயணைப்பு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. ஊழியர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் இங்கே வந்துட்டோண்ணா. இதில் 11 மணிலேருந்து ஃபயர் ஆரம்பிச்சிருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கில் இனிஷியேட் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக இங்கேருந்து ஃபுல்லாமே ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கார்னரில் ஒரு 5 கெமிக்கல் கம்பெனி தான் அங்கே இருக்குது. அந்த இதில் ஒரு 5 டேங்க் கிட்டே இருக்குது. ஃபுல்லாமே எத்தனால் தான் இருக்குது போல். ஃபுல்லாக எக்யூப்மெண்ட் ஃபுல்லாக எத்தனால் தான் வச்சுருக்காங்க. ஸ்டார்ட் ஆனவுடனே உள்ளே இருக்க பர்சன்ஸு, அதுக்கப்புறம் ஃபோர்க் லிஃப்ட் எல்லாமே வெளியே வர சொல்லிட்டாங்க ஃபுல்லாக டோட்டலாக. நாங்கள் இங்கேருந்து இது பண்ணோன்னா இங்கே பார்க்கும்போது டோட்டலாக இங்கே பரவுனதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் உடனே வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக் சர்க்யூட்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கெமிக்கல் அங்கே இருக்கிறதுனால அது மூலிமா பரவக்கூட சான்சஸ் ஆகிருக்கும். ஆனால் ஏன்னா இப்போதைக்கு நாங்கள் லைட்டாக தான் பார்த்து லைட்டாக ஃபயராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தா ஃபுல்லாகவே ஆகிட்டு இன்னும் அதுக்கு பக்கத்தில் இங்கே பில்டிங்லாம் இருக்குது. ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணோம். ஃபயர் சர்வீஸ் ஆனால் டக்குன்னு எல்லாத்தையும் வந்து எல்லாம் இது பண்ணாங்க. இப்போ போலீஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க, வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.